ஹலோ எவ்ரிவன். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். டேட் பார்த்துக்கோங்க, 27/6 to 31/7 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரி, எம்டிஎஸ்னால் என்ன, ஹவல்தார்னால் என்ன? ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்னால் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இது எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அது அந்த கீழே கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கிளீனினஸ், ஃபைல்ஸ் அண்ட் பேப்பர்ஸை மூவ் பண்ணுறது, ஆஃபீஸ் ரெக்கார்டு, ஃபேக்ஸு சென்ட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி டியூட்டிஸ் பார்க்குறவங்க. அடுத்து வந்து ஹவல்தார், இவங்க வந்து ஒரு பில்டிங்கை கார்ட் பண்ணுறது, அப்புறம் செக்யூரிட்டி, சீனியர் அஃபிஷியலுக்கு வந்து செக்யூரிட்டியாக போகிறது. ஸோ இது மாதிரி வந்து டியூட்டிஸ். சரி, எம்டிஎஸில் வந்து 4887 வேக்கன்சியும், ஹவல்தாரில் 3439 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 2/8/99 1/8/2006 இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷனு. அப்படின்னா வந்து நீங்கள் 99, 98, 97, 96, அதாவது 1/8/2/8/96 பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இன்னும் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அடுத்து அந்த 10th குவாலிஃபிகேஷனு. ஸோ 10th படிச்சிருந்தாலே போதுமானது. அப்புறம் இந்த ஹவல்தாருக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து இருக்குது. அதான் ஹவல்தாருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின் இருக்குன்னா, 4 செஷனு, அதாவது 2 செஷனு, அதில் 4 பேப்பரு. ஃபஸ்ட்டு ரீசனிங்கு, அடுத்து மேக்ஸு. இதில் 20 கொஷின் 20 கொஷினு, 3 மார்க்கு. ஸோ 60 மார்க்கு மேக்ஸிமம். இதில் ஜென்ரல் ஜிகேவும் இங்கிலீஷும் 25 கொஷினு, 75 மார்க்கு. சிலபஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் வந்து என்ன இருக்குன்னா, 1500 மீட்டர் வந்து 5 நிமிஷத்தில் வந்து நடக்கணும். இவங்களும் அதே மாதிரி தான், 1 கிலோமீட்டர் வந்து கேர்ள்ஸ் வந்து 20 மினிட்ஸில் வந்து கடக்கணும். ஸோ செஸ்ட்டு 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து பார்த்துக்கோங்க, ஹைட் அண்ட் வெயிட்டு. அந்த பிஇடிக்கு வந்து அதாவது ஹவல்தாருக்கு வந்து 1:7 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை இப்போ வேலைக்கு போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு எழுதுங்க. இதை வந்து தமிழ்லேயும் எழுதலாம், பேப்பர் வந்து தமிழ்லேயும் வருது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேலைக்கு போயே ஆகணும் இந்த வருஷம், இல்லை இதே இல்லை அப்படின்ற ஆட்கள்லாம் தயவு செஞ்சு எழுதுங்க. உள்ளே போயிட்டே கூட மேற்கொண்டு ஏதாவது நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.